ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உண்மையாவே ஃபாதருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்ற கம்முன்னு இருக்கிறீங்க. சொல்லுங்கயா, வீரமா சொல்லுங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர் நான் சொல்றேன், ஃபாதர் உங்களுக்குலாம் என்ன வேகமா சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது அப்படியே மாதிரிலாம் அலரும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும், இந்த இடத்துல விட்டு இறங்குற வரைக்கும் தயவு செய்து யாரும் வாய் தரணும். சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீ செய்த சகல நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கேயோ இருந்து எங்கேயோ கடந்த ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இந்த ஒன்று சேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவரே, இங்க நாங்கள் உங்களை துதிக்கும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை ஒன்று சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா நன்மையும் ஆண்டவரே உம்மால் வந்தது சுவாமி, ஆசீர்வாதமும் உம்மால் வந்தது ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் இறுதி வரையில இருந்து எங்களை நடத்தி கொடுப்பீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு என்ன டே? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்களை பத்தி பேசும்போது கோச்சிக்க கூடாது. ஆமென். ஃபாதர்களை பத்தி பேசும்போது சந்தோஷப்படணும். ஆமா, ஏற்றுக்கணும். நல்ல தகப்பன் தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல தகப்பன். சங்கீதம் 68:5 படிங்க. எடுத்துங்க, படிங்க. நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவரோட வசனத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்கு உடம்பு சிலுக்கணுங்க. உடம்பு சிலுக்கணும். யாரு சொன்னா, அதுக்குள்ள போய் நம்ம ருசிச்சவங்க, நம்ம அந்த வார்த்தையை ருசிச்சவங்களுக்கு அது கண்டிப்பா தோணும். நல்ல தகப்பன், நீங்க எல்லாம் நல்ல தகப்பன். உங்களை தான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்ல தகப்பன். கை தட்டுங்க. உங்களுக்காக யாரும் தட்ட போறேன், நீங்க தட்டுங்க. தட்டுங்க. டிவில வேர்ல்ட் கப் ஓடுது, வேர்ல்டு கப்பே ஓடுது. எப்படி தட்டுவோம் தெரியுங்களா? எவனோ கோல் அடிப்பான். நான் மறக்கவே மாட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருக்கும்போது பாஸ்போர்ட் தான் போயிருந்தேன். காஃபி சுட சுட எடுத்து வாயில வச்சேன். ஓ நான் அப்படியே முடிக்க மாட்டேன். அப்ப எனக்கு தெரியாது என்னன்னு. பந்துலாட்டு ஓடுது. பந்துலாட்டு எவனோ அடிக்கிறான், எவனோ கப் எடுத்துட்டு போறான். நம்ம தட்டுவோம் பாருங்க கைய, அப்படி தட்டுவோம். இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது. எப்பயுமே God is with us. ஆமென். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்றதை மறந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க எங்களோட இருக்கிறீங்க, என்னோட இருக்கிறீங்க, நாங்க மறக்கல. இந்த உலகத்துல எடுத்துக்கொண்டா 3 விதமான தகப்பன் இருக்காங்க. 3 விதமான தகப்பன் இருக்காங்க. முதலாவது, எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனா இருக்கிறார். யாரு? எல்லா ஜாதிகளுக்கும் இன்டர்னல் ஃபாதர். என்ன ஃபாதர்? இன்டர்னல் ஃபாதர். உலகத்துல 3 விதமான ஃபாதர்களை பத்தி பேசும்பொழுது இன்டர்னல் ஃபாதர் நான் முத வைக்கிறேன். ஆமென். வசனத்துல இன்டர்னல் ஃபாதர் தான் முத வருது. ஆமென். ரெண்டாவது பார்த்தோம் சொன்னா வெட்டர்னல் ஃபாதர். அது எந்த ஃபாதர்? உங்களை தேடி இந்த உலகத்துல திருமணம் செய்து பிள்ளைகள்லாம் இருக்குதா அந்த ஃபாதர். ஆமென். வெட்டர்னல் ஃபாதர். மூன்றாவது ஒரு ஃபாதர் யாருன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆமென். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவரோட ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்தணும். ஆமென். ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும். எல்லாருமே எந்த சபைக்கு போனாலும் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஒரு குடும்பத்துல ஒரு சபையில இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொரு குடும்பம் இருக்கும், அந்த ஊழியக்கார
குடும்பத்துக்கே எதிர்ப்பா இருக்கும். இது ஆசீர்வாதம் இல்லைங்க, ஆசீர்வாதம் இல்லை. முதலாவது ஆண்டவர் நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? இந்த உலகத்துல நம்மள ஒரு சாட்சியா வச்சிருக்கிறாரு. இந்த பெட்டர்னல் ஃபாதர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம். மூணாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ன்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கட்டும், இந்த பெட்டர்னல் ஃபாதர் தான் இன்னைக்கு உள்ள ஃபாதர்ஸ் டே. ஆமென். பெட்டர்னல் ஃபாதர் இன்னைக்கு உள்ள ஃபாதர். பாருங்க, ஃபாதர்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபாதர் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்தது என்னன்னு வருது தெரியுங்களா? பெற்றோர்கள் வருதா? பெற்றோர்கள். பெற்றோர்கள்னா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோர்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவங்க தான் தாயும் தகப்பனும் பெற்றோர்கள். ஒரு கல்யாணம் கொடுப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகள் இல்லாத வருத்தப்படுறாங்க? ஒரு சிலர் ஏன் பிறந்துச்சு கூட வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த பெற்றோர்கள் பட்டம் எடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இன்னைக்கு மெயினா இந்த பெட்டர்னல் ஃபாதரை பத்தி நான் பேச ஆசைப்படுறேன். பாருங்க, எல்லா ஃபாதர்களோட பெட்டர்னல் ஃபாதர் ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளவு தான் நல்லவங்களா இருந்தாலும், எவ்வளவு தான் சிறப்பானவங்களா இருந்தாலும் எல்லாத்துலயும் சரியா இருக்கணும். ஆமென். எல்லாத்துலயும் சரியா இருக்க முயற்சி பண்ணணும். 100% யாரும் இல்லைங்க, 100% யாரும் இல்லை. ஆனாலும் முடிந்த அளவு ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது பெட்டர்னல் ஃபாதரோட பொறுப்பு, கடமை. ஆமென். அப்படி இருந்தா தான் அது நல்லது, அது நல்லது. பாருங்க, யாத்திராகமம் 20:12 எடுத்துங்க. சில ஃபாதர்களை மாதங்களை பிள்ளைங்க மதிக்கிறது கிடையாது. இந்த பெட்டர்னல் ஃபாதரை பத்தி நான் பேசுறேன். சில ஃபாதர்களை பிள்ளைகள் மதிக்கிறது கிடையாது. அப்படி மதிக்காத பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த பிள்ளைக்கு எப்படி போவோம்? எடுத்து ஒரு ஆள் படிக்க பார்க்கலாம். கனம் பண்ணுவாயாக. உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சொந்த அப்பாவை கனம் பண்றீங்களோ, மதிச்சிருந்தீங்களோ, அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆசீர்வாதம். ஆமென். என்னைக்கு இருந்தாலும். இப்ப பாருங்க, எங்க அப்பா வந்து 90 வயசுங்க. 90 வயசுல எனக்கு திருப்தி. எங்க அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யறேன். உங்களுக்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா விடக்கூடாது, செய்யணும். ஆமென். விடக்கூடாது, செய்யணும். அதாவது இந்த ஃபாதருங்க வந்து ஒரு குடும்பத்துல பார்க்க போனா ஒரு மரத்தை பார்த்ததுமே நம்ம எதை யோசிப்போம்? மரத்தை பார்ப்போம், கிளைய பார்ப்போம், இலைகளை பார்ப்போம். ஆமென். இந்த இலைகள்லாம் வந்து பிள்ளைங்க தெரியுங்களா? அந்த கிளை வந்து தாய். ஆனா அதுக்கு கீழே ஒரு வேர் இருக்கு தெரியுங்களா? வேர். அதுதான் பெட்டர்னல் ஃபாதர். அதுதான் அந்த குடும்பத்தின் தலைவர். அதுதான் அந்த ஃபாதர். ஆமென். அந்த தகப்பன் வந்து அந்த மரத்து வேறு. அந்த வேர் இல்லைன்னா என்ன ஆகும்? மரம் சாஞ்சிடும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் மரத்தை தான் பார்ப்போம், அதோட மாங்காய் தேங்காய் தான் பார்ப்போமே தவிர அதை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வேரை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். ஒரு மரம், பாக்கு மரம், ரம்புட்டான் மரம், டொரியா மரம் மரத்து காலத்து மேல தான் கண்ணு போவோம் தவிர அந்த வேரை குறித்து நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா ஒன்னே ஒன்று நினைச்சு பார்த்தோம்னா அந்த வேறு தான் தகப்பன். அந்த வேறு அந்த குடும்பத்தை தாங்குறவர், அந்த குடும்பத்தை எல்லா சூழ்நிலையும் நடத்துறவர், அந்த குடும்பத்தை பார்க்கிறவர். எல்லா பாரமும் தான். அந்த மரத்தோட பாரமே எதில் தாங்கி இருக்குது? அடி வேர்ல தாங்கி இருக்குது. நான் ஒரு நேரம் அப்படியே நான் அந்த ஃபீல்டில் தான் போவேன், ப்ரே பண்ணுறதுக்கு போவேன். அப்போ ஒரு நாள் நான் அப்படியே ப்ரே பண்ணிட்டு போகும்போது ஒரு காரியத்துக்காக நான் அழுகும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன நீ இதுக்குமே கவலைப்படுற? இங்க உள்ள செடிக்கு ஒன்று ஒன்றா பிச்சு மோந்து பாருங்க. அந்த இலைய எலுமிச்சக்காய் செடி இருக்கு, அது வேற. இந்தாண்ட ஒரு செடி இருக்கு, அதோட வாசனை வேற. எல்லா செடிக்கும் வேற வேற வாசனை. ஆமென். வேற வேற வாசனை. இந்த உலகத்துல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் எத்தனை விதமான மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா? மூஞ்சி நம்ம சபையில எத்தனை விதமான மூஞ்சி இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்யறவர். அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை செய்யறவர். நான் யோசிப்பேன், ஒரு நேரம் யோசிப்பேன், இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யுங்களே,
அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறது நம்ம இருதயத்திலே நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தகப்பனை நம்ம மதிக்க பழகணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தகப்பனை மதிக்க பழகணும். எங்க அப்பா தானே. முந்திலாம் பாருங்க, பெரியப்பா அங்க வராருன்னா இங்கே சிகரெட்டை தூக்கி வீசிடுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? எங்க பெரியப்பா வராருடா, அந்த மரியாதை உட்கார கூட மாட்டாங்க. இப்ப கோத்தாவை திறந்து பெரியப்பா கொண்டு கொடுக்குறாங்க. கோத்தாவை திறந்து அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. ஆக இப்போ உள்ள தகப்பன்மார்ங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு அளவுக்கு பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஆமே. தகப்பன் ஸ்தானம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானம். தகப்பன் ஸ்தானம் ரொம்ப ஒரு முக்கியம். அதாவது நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாதுங்க, ஊழியம் செஞ்சா கூட பத்தாது, ஆண்டுக்காக ஓடினாலும் பத்தாது. சில காரியத்துல உண்மையா இருக்கணும். ஆமே. சில காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். நம்மள பிள்ளைங்க பாக்குறாங்க. அல்லேலூயா. நம்மள ஐயோ நம்ம அப்பா, எங்க அப்பா எடுத்துக்கிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும். எங்க அப்பா வாத்தியார் வேலை செஞ்சாரு, படிச்ச ஸ்கூல்லயே வாத்தியார், பெரிய வாத்தியாரா வந்தாரு. எங்க அப்பா சின்ன வயசுல அவர் கதையெல்லாம் சொல்லும்போது பாவமா இருக்கும். அவர் இறக்கும் போது நான் என்ன நினைச்சேன், ஐயோ இவ்வளவு படிச்சு ஒரு போறாரு அந்த உலகத்தை விட்டு அப்படின்னு நான் கவலைப்பட்டேன். அதுக்கு ஒரு காரியம் சொல்லுவார் எங்க அப்பா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அப்பேற்பட்டவங்க இனி வரக்கூடிய நாள்ல இருக்குமான்னு தெரியல. இப்ப ரொம்ப பேருக்கு தமிழே தெரியலையே, இலக்கியம் எங்க பேசுவாங்க சொல்லுங்க பாங்க. பழமொழி எப்படி சொல்லுவாங்க? எங்க அப்பா மட்டும் ரசிக்கப்பட்டிருந்தாரா, சின்ன வயசுல ரசிக்கப்பட்டிருந்தாரா, அவர்கிட்ட நின்று பேச முடியும், அந்த அளவுக்கு பேசுவார். ஆனா வாத்தியார் தான் அவரோட இதுல அவருக்கு நல்லா மேல இருந்தார். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களுக்கு செய்தார். ஆமே. அதை நாங்க பார்த்தோம். எங்க அப்பா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டியது அத்தனையும் நாங்க பார்த்தோம். அதனால எங்க அப்பா ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். நேற்று எல்லாரும் நம்ம வீட்டுல எல்லாரும் அந்த இது செமெட்ரிக்கு போனாங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நான் தான் போக முடியும். ஆனா என்ன சொல்றேன்னா, அப்பா இறந்துட்டாரு, அங்க ஒரு இடத்துல வச்சாச்சு, அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? அங்க போய் ப்ரே பண்ண சொல்லல, அங்க போய் ப்ரே பண்ண சொல்லல. ஆனாலும் ஒரு ஞாபக சின்னம் அங்க இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் நம்ம அப்பாவை பார்த்தா தான், அந்த இடத்துல போய் பார்த்தா தான் அங்க ஒரு போட்டோ தான் இருக்கும், பின்னால அந்த ஐஷஸ் இருக்கும். ஆனா அடுத்தது பின்னால நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள பார்க்கணுமே. அல்லேலூயா. அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். பெட்டர்னல் ஃபாதர், நிச்சயமா அவரோட கடமையை அவர் செஞ்சு தான் ஆகணும். நீ எவ்வளவு தான் ஞானமா பேசினாலும், எவ்வளவு தான் படிச்சாலும், எவ்வளவு திருக்குறள் எல்லாத்தையும் எழுதினாலும், உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் சரியா செய்யறனா ஒண்ணுமே இல்லைங்க. ஆமே. நம்ம ரசிக்கப்படுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும். ஃபாதர்களை அவ்வளவு முக்கியம். ஃபாதர்களை நம்ம கனப்படுத்தணும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அது எல்லாருமே கனப்படுத்தணும். ஆனா வீட்டில் உள்ள ஃபாதருங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். ஃபாதரா இருக்கிற இந்த முக்கியமான நேரத்துல ஃபாதர்களை குறித்து சில காரியங்களை நான் பேசுறேன். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, that is fact. ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. ஆமே. ஃபாதரா இருக்கிறவங்க முதலாவது என்ன செய்யணும்னா, பிள்ளைங்க கிட்ட அன்பா இருக்கணும். நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்க அப்பா ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும். நானும் எங்க அப்பா ரொம்ப க்ளோஸ், ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும். எதா இருந்தாலும் நல்லா பேசிடுவோம். ஒரு ஆள் கேட்டாரு, இது யாரியா உங்க மச்சின்ட்டியான்னு கேட்டாரு. எங்க அப்பா என்கிட்ட விளையாடுறத பார்த்து பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. நானும் எங்க அப்பா பேசுறது பார்த்து நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாரு, குடும்பத்துல எப்பயும் சிரிப்பு சத்தம் தாங்க கேட்கணும். அல்லேலூயா. குடும்பத்துல எப்பயும் சிரிப்பு சத்தம் தான் கேட்கணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பொம்பளை பிள்ளையா, நீ அடக்கம் இல்லாத சிரிக்கிற, அடக்கம் இல்லாத சிரிக்கிற அப்படின்னு. எங்க அம்மா சொல்லுவாங்க, வாய் சிரிக்க. எங்க அப்பா சொல்லுவாரு, வாய் சிரிக்கிறது தானே இருக்குது, உன் குடும்பமே இல்ல எப்ப பார்த்துலாம் உருன்னு நிக்கிட்டு உருன்னு அந்த மாதிரி இல்லை, நீ சிரி. எங்க அப்பா என்ன சொல்லுவார், நீ சிரி. நாங்க சிரிக்கும் போது பள்ளிக்கு இந்தாண்ட அந்தாண்டு ஓடும், பள்ளிங்க இந்தாண்ட அந்தாண்ட ஓடும். எங்க அப்பா சொல்லுவாரு, ஆண்டவருக்கு சிரிக்கிறது தான் பிடிக்கும், சீரத்து பிடிக்காது. அல்லேலூயா. சீரத்து பிடிக்காது. பிள்ளைங்களை பார்த்தா உருன்றது அது பிடிக்காது. ஆக்சுவலி நான் தாயார் தினத்துக்கு தான் பேசுறதுக்கு தான் நீங்க உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனா நீங்க தாயாரையும் சேர்த்து நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துக்கு மெயினா
ஒரு தகப்பன் இருக்கும்போது அந்த தாயார் அவங்களுக்கு கீழ் பணிஞ்சிருக்கும் இல்லையா? அது உண்மை, பணிஞ்சிருக்கும். அவங்க என்னதான் பணிஞ்சிருக்கிறாங்க, அவங்கள போட்டு கொட்டக்கூடாது, அடிமை தானே இருக்கக்கூடாதுங்க. ஒரு தாயா இருக்கிறவங்க அந்த வீட்டில் ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. அப்பா முக்கியம், த நேஸ், அம்மாவும் முக்கியம். அந்த தாப்பனா இருக்கிறவரு அந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம் பார்த்து பார்த்து செய்வார். ஆனா வெளியே சொல்ல மாட்டார். அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்காக நான் இதை செய்யறேன், உனக்காக நான் இதை செய்யறேன், எல்லாத்தையும் சொல்லி காட்டுவாங்க. அது அம்மா இல்லையா? அப்பா வந்து சொல்ல மாட்டார், அமைதியா இருப்பார். ஆனா எல்லாம் அவர் செஞ்சிருப்பார், வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சிருப்பார். தாய்மார்களை யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அது ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. ரெண்டாவது எடுத்தா அந்த தகப்பனுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும், பொறுப்புள்ள பாத்திரா இருக்கும். ஆமே, பொறுப்புள்ள பாத்திரா இருக்கும். அந்த தகப்பன் பொறுப்பா இருந்தா அந்த அம்மா சண்டை போட மாட்டாங்க இல்லையா? பொறுப்பா இருக்கணும். இதே மாதிரி ஒரு மாதஸ்தைக்கு நான் சாட்சி நேரம் கொடுத்தேன். அப்போ ஒரு மேலே ஏறி வந்தாங்க. அதுதாங்க உண்மையான சாட்சி, அதுதான் உண்மையான மன்னிப்பு. அவர் பேர் ராஜா, அவங்க பேர் ராணி. அவங்க லவ் மேரேஜ். மேலே ஏறி வந்து சொல்றாங்க, நான் மனசுல இருந்து சொல்றேன், உண்மையா ரட்சிப்பு பண்ண குடும்பங்க அது. நான் மனசறிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் நான் பல தடவை அடிச்சிருக்கிறேன். சாதாரண அடியில ஹெல்மெட்ல அடிச்சிருக்காங்க. ஏன்? தகப்பன் சரியில்லை. போய் சீட்டு விளையாடும் போது கூப்பிட்டு இருக்கிறாங்க 2 தடவை, வந்துரு வேண்டாம் வந்துரு கேட்கல, ஹெல்மெட் எடுத்து மண்டையில அடிச்சிருக்காங்க. சொல்றாங்க வீட்டுல வந்து சண்டை, கத்தி எடுத்துட்டாங்க, ஒரே குத்து. அவங்க சொல்றாங்க குத்தி ரத்தம் வந்துச்சுக்கா. அவங்க சொல்றாங்க, நான் இந்த நேரத்துல எங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்றாங்க. யாராவது செய்யுமா சொல்லுங்க? உண்மையான சாட்சி. இருந்து அவரை பார்க்கிறேன், கண்ணுல தண்ணி ஊத்து. அண்ணே அடிச்சாங்களா? யார்? நீ பொறுப்புல இல்ல. அவரோட கூட்டாளிகளா 10 வயசு 15 வயசு பையங்க. உனக்கு தேவையா? நீ பொறுப்பான தகப்பனா? உன்னை பிள்ளைங்க பார்க்கதா இல்லையா? சின்ன பிள்ளைங்க மேல விளையாண்டுட்டு இருப்பாரு. கஞ்சாவில இருந்து எல்லாம் செய்தாரு. அவரே சொன்னாரு, எல்லாத்தையும் செஞ்சான்டி. ஆனா என்னைக்கு ஆண்டு முழுமை ஏற்றுமறாரு எல்லாத்தையும் விட்டார். அப்போ நான் கேட்டேன், சரி அண்ணே, இவ்வளவு நாளே எப்படி இருந்துட்டீங்க, பரவாயில்ல, இப்ப அவங்கள மன்னிக்கிறீங்களா? ஆமாண்டி, நான் மன்னிக்கிறேன், மனைவி ஆச்சு, மன்னிக்கிறேன், விட்டுறேன். இவங்களுக்கு வந்து சொல்றாங்க, நானும் அவளை மன்னிச்சு விட்டுட்டேன்டா. இதுதாங்க உண்மையான பாசம். அண்ணே, இப்போ உள்ள மூஞ்ச பார்க்காதீங்க, உங்களுக்கும் சொல்றேன், இப்போ உள்ள மூஞ்ச பார்க்காதீங்க. கல்யாண தண்ணிக்கு அவங்க முகம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாண தண்ணிக்கு பொண்ணு எப்படி இருந்துச்சு? அழகா இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க? அழகா இருந்தாங்க, இன்னைக்கு அவ்வையார் பேர் ஆகிட்டாங்க. ஏன் சொல்லுங்க? குடும்பத்துக்காக. ஆம்பளை மட்டும் வயசாகுதா? குடும்பத்துக்காக அவங்க ரத்தத்தை சிந்தி பிள்ளைய பெற்று உன் பேரை சொல்லும்படியாக. அதுல பெரிய பவர். அண்ணா லக்கி, அண்ணா லக்கி, அந்த பேர் மட்டும் உனக்கு இருக்கணும். ஆனா ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் போல தான் வளரும்னு. தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு? தெரியாதா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன்னை நம்பி வந்துச்ச ஒரு பொண்ணு, உன்னை நம்பி உன் மூஞ்ச நம்பி வந்துச்ச ஒரு பொண்ணு. அப்ப ரொம்ப அழகா இருந்துச்சுல. நான் இந்த அண்ணனை கேட்டேன், அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு எப்படி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா சிஸ்டர். அப்ப என்ன ஒரு பாட்டு படிச்சீங்களா? பாடினேன். என்ன பாட்டு? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அந்த மூஞ்சில ஒரு குத்து விட்டுருக்காங்க பாரு, அதோட அந்த பாட்டை விட்டுட்டாரு. அப்ப அந்த டைம்ல அவங்க எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு அப்படி ஒரு குழந்தை போயிருக்காங்க. உன்னால தானே, உனக்காக 4 பிள்ளைய பெற்றவங்க. அவங்க கடவுள் அவங்க கருத்தா இருந்தாங்கல்ல. இது என்ன எனக்கு ஒரு பெரிய சமயம் இருக்கு, தூக்கி போட்டுருந்தா இன்னைக்கு உனக்கு தலைமுறை கிடையாது, குடும்பம் கிடையாது, உனக்கு ஒரு பொறுப்பு கிடையாது, உனக்கு பேர் கிடையாது, அண்ணா லக்கியம் கிடையாது. அமே நல்லா நினைக்கிறீங்க. இந்த தகப்பன்றவங்க ஒரு பொறுப்புல கரெக்டா
கரெக்டா இருக்கணும். அது முதலாவது என்னன்னா குடும்பத்துல அவங்க மனைவியை பார்க்கறதுல அவங்க பொறுப்பா இருக்கும். ஆமென். மனைவி கூப்பிட்டா என்ன சொல்லு, தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா செய்ய மாட்டேன். எல்லாம் தெரியும். அவங்க பேர் ஒன்று வைங்க, சுமாத்தா அவங்க பேர் வைங்க. ஆமா, இந்த தெரியும் தெரியும் தெரியும்ன்றாங்க பார்த்தீங்களா? ஒரு மாசத்துக்கு நோட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு மற்றது எதுவுமே தெரியாது. உண்மையா சொல்றேன், தெரியும்னு சொல்றவங்களுக்கு தெரியாது. யார் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க தாங்க உட்படுவாங்க, குறைச்சிக்குவாங்க. ஆமே, அவங்க தான் உண்மையா ரசிக்கப்பட்டவங்க. சரி, ஒண்ணு இல்லையா? அது இப்ப வாழ்க்கையில ரொம்ப ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு இருக்குது. என்ன கோ சொல்லுங்க பார்க்கலாம். கோ 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 என்ன கோ? ஈகோ. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பார்த்தியா? ஈகோன்னு வந்து உட்கார்ந்த உடனே அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை மாத்திடுது. ஆமே, குடும்பத்தோட சூழ்நிலை மாதிரி வேண்டாமா? வேண்டாம். நல்லா நினைச்சு பாருங்க, உங்களை நம்பி வந்துட்டாங்க. நீங்க ஒரு தகப்பன், உங்களை நம்பி வந்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்மளுக்காக 4 பிள்ளைய பெற்றவங்க, ஒரே ஒரு நாளைக்கு நீங்கெல்லாம் வீட்டில் இருந்துட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பிடுங்க. அன்னைக்கு பூரா அந்த வீட்டு வேலையை செஞ்சு பாருங்க. அதை கூட வேணாங்க, கதவெல்லாம் சாத்திட்டு ஒரே ஒரு நாள் சேலை கட்டிட்டு வீட்டு வந்து நடந்து பாருங்க. அந்த குடும்பம் இருக்குது, அந்த சேலை கட்டுற குடும்பம். அதான் அந்த சேலை கட்டுறவங்கள பார்த்தா நான் ஒத்து பார்ப்போம், பாவம் எப்படி நடக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், பிள்ளைகளால கஷ்டம், கணவரால கஷ்டம், சுத்தி உள்ளவங்களால கஷ்டம், எவ்வளோங்க தாங்குவாங்க? எவ்வளோ தாங்குவாங்க? ஒரு தகப்பனோட பொறுப்பு சாதாரண இல்லை, சாதாரண இல்லை. நினைச்சு பார்க்கணும். ஏன்னா உட்காந்து தனியா நம்ம நம்பி வந்தாங்களே, நமக்காக இதெல்லாம் செய்தாங்களே, நினைச்சு பாருமா. ஐயா, நீங்களாம் நினைச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணவங்க நினைச்சு பாருங்க, கல்யாணம் பண்ண போறவங்க நினைச்சு பாருங்க. நமக்காக ஒரு சிலரை பார்ப்பேன். இன்னைக்கு நான் வேறு சில இங்கிலீஷ் சபைக்கு நான் போறது, அங்க போய் பார்ப்பேன் எப்படி இந்த சபை அப்படி வளருது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. ஒரு கிளினிக் எங்கன்னா போனா கூட தனியா யாராவது உட்காந்துதான் அவங்க பக்கத்துல போய் உட்காந்து அவங்க வாயை கிண்டுவேன். எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லிடுவேன். வரும்போது போன் நம்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமே, போய் பக்கத்துல உட்காந்துட்டு ஐ லவ் யூ, டு யூ லவ் மீ நான் கேட்கல. என்ன சொன்னேன்? ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். ஆமே, நீங்க அப்படி பழகி பாருங்களேன், இப்ப வாய் நிற்காது. ஆனா இப்ப பெரும்பாலும் என்னன்னா போய் ஊர் கதை பேசுறதுனால தான் அவங்க மாட்டிக்கிறது. என்னைக்கு இந்த ஊர் கதை ஊராங்கள தாய்மார்கள சிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் 2 மண்டைங்க என்னதான் கொண்டைங்க கதை தெரியுமா? 10 மண்டை ஒண்ணா இருந்துருமா, 2 கொண்டை ஒண்ணா இருக்காங்க. அது நம்ம சொன்னா அது நமக்கே புதுசும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்மளை நம்பி வந்த மனைவியை நம்ம பார்க்கணும். சபை போகும்போதே ஒரு சண்டையோட போகக்கூடாது. அல்லேலூயா. போகும்போதே ஒரு சண்டை, நம்ம ஒரு இதால போகும்போது, ஒரு வீட்டுக்கு கூட நம்ம போகும்போது நம்ம ஒரு சண்டையோட போனா என்ன ஆவி அங்க போய் நிற்கும்? நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி போய் அங்க நிற்கும். அல்லேலூயா. அது ஒரு பிளெஸிங்கா இருக்காது. ஆமென். மனைவிங்க பாருங்க, வீட்டுக்கு வந்ததும் கணவரை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்டீங்களா? ஆமென், சாப்பிட்டீங்களா? ஆனா ஆண்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்? கோ என்ன கோ கேட்டா என்னங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனைவியை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அந்த மனைவி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மனைவியை கனம் பண்ற குடும்பம், அந்த குடும்பம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே, மனைவியை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை நல்லா பார்த்து பாருங்க. தனியா உட்கார்ந்து இருக்கும்போது யோசிங்க, கூட்டத்தில் யோசிக்காதீங்க. நீங்க போய் சேர்ற குடும்பம், உங்க கூட்டாளிங்க குடும்பத்தை நல்லா பார்க்கறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தை நல்லா பார்த்து கட்டுறவங்களா இருக்கணும். அப்பேற்பட்ட கொடுத்தா நீ போய் சேரணும். அதே டைம்ல உங்க கணவரை நீங்க விட்டு கொடுக்க கூடாது எங்கேயுமே. அல்லேலூயா. உங்க கணவரை விட்டு கொடுக்க கூடாது. யாராவது உங்க கணவரை எதனா பேசல, நில்லுங்க, கண்ணுமே நில்லுங்க. நின்று இந்த வார்த்தை நீ பாய்க்கூடாது, இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, சொல்லணும். கணவருக்காக நம்ம நிக்கணுமா? கணவருக்காக நம்ம நிக்கணும். அப்பயாவது அவங்க ஐயோ நம்மளுக்காக இவ்வளோ பேசுறாங்களே, இவ்வளோ பாடுபடுறாங்களே நினைப்பாங்க.
கணவர்களுக்கு அந்த இது இல்லைன்னு சொன்னா ரொம்ப வேதனையான காரியம். அல்லேலூயா. கணவருக்கு வந்து எப்பயுமே குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்கணும். அவங்க வந்து மனைவியை நல்லா கனம் பண்றவங்களா இருக்கணும். அது பின்னால் அவங்களுக்கே பெரிய உதவியா இருக்கும். பாருங்க, அது எந்த மாதிரி ஒரு பொறுப்புல போகுதுன்னு சொன்னா, கணவன் இழந்த மனைவியை என்னன்னு சொல்றாங்க? கவனம் சொல்லுங்க, ரகசியமா சொல்றீங்க. விதவை. மனைவி இறந்தா கணவர் என்னன்னு சொல்லுவாங்க? விதவனா, அநாதை. கணவன் இருந்து மனைவி இறந்துட்டா அநாதை. அல்லேலூயா. இதை மட்டும் மனசுல எப்படி வச்சுக்கணும்? கணவன் இருந்து மனைவி இல்லைன்னா அநாதை. பாருங்க, போய் கதவு திறந்துதான் கண்டிப்பா அவங்க என்ன கேட்பாங்க? ஏங்க இவ்வளவு லேட்டு கேட்பாங்க. அது பிடிக்காது. எங்க போயிட்டு வந்து கேட்கிறேன், எங்க போனாலும் இப்படிதான் கேட்கிறேன். பொறுமையா சொல்லுங்க. பாருங்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆனீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயில் குறையுது. ஆமே. ஏன் ஆயில குறைச்சிக்கணும்? நல்லா இருந்துட்டு போறது. இந்த கெடிகாரம் எனக்கு 60 வயசு பர்த்டே பிரசன்ட் கொடுத்தாரு. யாருக்கு பேசி கேட்டு முன்வரிசையில் உட்காந்துருக்கிறாரு. ஆமா, நீ கேட்டேன், ஐயா இந்த கெடிகாரம் எப்போ வாங்கி கொடுத்தீங்க தெரியுமா? தெரியல. தெரியாத ஏன் வாங்கி கொடுத்தீங்க? ஒரு நேரம் எனக்கு அவருக்கு பெரிய சண்டை வரும். பாருங்க, அவரு பிறந்த நாளுக்கு நான் ஒரு பேனா வாங்கி கொடுத்தேன். கோல்ட் கலர் பேனா. சிவப்பழுது ஒரு பாசல் வந்தது. அந்த பேனா அவர் பாக்கெட்ல இருக்கு. நான் அவர் பொங்கலையா உங்க பொங்கலையா? மனைவி ஸ்தானத்துல ஒன்று வாங்கி அதை நம்ம கொடுக்கும்போது அதை மற்றவங்கிட்ட கொடுக்கலாமா? பெண்களை நீங்க சொல்லுங்க, தாய்மார்க்க சொல்லுங்க, கொடுக்கலாமா? நான் சொன்னேன், அந்த பேனா எனக்கு நல்லா தெரியும், நான் வாங்கி கொடுத்த பேனா. இப்ப நான் கேட்க போறேன். கேட்காது. அந்த மாதிரி செய்யாதுங்க. அந்த மாதிரி செய்யாதுங்க. மனைவி ஒன்று வாங்கி கொடுத்தா நான் எப்படி ஓடலைன்னா கூட ஒரு நாள் காத்துக்கூடாது. ஓடாது கேட்காத வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஓட தெரியுங்களா? நான் சொன்னேன், நான் என்ன கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அவர் வாங்கி கொடுத்தது. ஆமே, அவர் வாங்கி கொடுத்தது. மதர்ஸ் டேக்குனா கண்டிப்பா கடை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அது ஒரு நல்ல பழக்கம். அருமையான மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். எத்தனா ஒன்று சேர்ச்சு காலத்துல நான் தவறு பண்ணிட்டா அப்படியே ஆவில நிறைஞ்சிருவாரு. ஆவில நிறைஞ்சு அந்நிய பேசுவார். ஆனா அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். கடவுள் காலத்துல கரெக்டா இருக்கிறாரு, அது எனக்கு போதும். என்ன சொல்றேன்னா, அவர் எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கிறதுனால நான் அவரை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், எங்க குடும்பத்தை குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. உன் தம்பி அவர் கொஞ்சம் முடி கொட்டிடுச்சு, அவர் படிச்சு முடி கொட்டிடுச்சு, இவர் என்ன ஜட போட்டுக்கிட்டா தான் இருக்காரு. சொல்லுங்க. நான் சொல்ல, என் தம்பி அந்த வேலை சொல்லாதீங்க. சரிம்மா, பெண்களுக்கு முதலாவது பிடிக்காத யாருமே அவங்க குடும்பத்தை பத்தி மனதில் பேசுறாங்க. அல்லேலூயா. குடும்பத்தை, பெண்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவங்க குடும்பத்தை மட்டும் கட்டி பேசக்கூடாது. அதை சந்தோஷமா பேசுறப்ப என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பா கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எங்க அம்மா குடும்பத்தை எல்லாம் சொல்லுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா 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 ஆமா. எங்க அப்பா சொல்லுவாங்க, உன் குடும்பம் இவ்வளவு மோசமானதா அப்படின்னா கேட்கறேன். எங்க அப்பா சொல்லுவோம், தெரியுமா அவங்க குடும்பம் போனாங்க கத்துவோம். நான் சொல்லிட்டேன் கேள்வி விட மாட்டேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்கணுங்க. இவர் என்ன பெரிய ஜெமீன்தார் குடும்பம் மாதிரி எங்க குடும்பத்தை மட்டமா பேசுவார். நான் சொல்லுவேன், இந்த பழக்கம்லாம் வேண்டாம், நல்லது. ஆனால் ரொம்ப தெரிஞ்சுட்டாரு, 70 வயசு ஆயிடுச்சுல. ஏன் இதை சொல்றேன்னா, மற்றது எதெல்லாம் இருந்தாலும் அவர் ஃபன்னுக்கு குடும்பத்தை எப்பயுமே சிறப்பாக வச்சிருப்பாரு, சந்தோஷமா வச்சிருப்பாரு. ஐ லைக் இட், எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் கூட பிறந்தவங்களாம் சொன்னா கோபம் வருமா வராதா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். தகப்பனா இருக்கிறவங்க எப்பயுமே மனைவியோட குடும்பத்தை மட்டும் டச் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். அல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். சொல்லி பாருங்க, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுன்னா கிடைச்ச சோறு கூட உங்களுக்கு கிடைக்காது. வராங்க ஒருத்தர் கட்டணும். இவங்க புத்தகம் பண்ணீங்களா? அனுபவத்துல பாருங்க, ஒரு பையனுக்கு தெரிஞ்சவன் இருக்கான். அவன் கோபம் வந்தா வீட்டில் உள்ள துணியெல்லாம் கொளுத்திடுவாங்க. வீட்டில் உள்ள கரெக்டா அவங்க போடுற துணியெல்லாம் கொளுத்திடுவாங்க. ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா ஐசிலாம் அடுக்கி வச்சு நெருப்பு வச்சிருவாங்க.
அந்த பிள்ளை சொல்லுது, நான் என்ன ஆண்டி செய்யணும் சொல்லு. நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? பாலையில போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறேன். இது பொறுப்புள்ள ஒரு ஆம்பளை பண்ற வேலையா சொல்லுங்க? அவன் படிக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவனை பத்தி வேற. ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் மனைவிகளை நினைச்சோம். ஆமே, ஒரு தகப்பனா இருக்கிறவங்க மனைவிக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும். சாப்பிட்டியாம்மா? சீச்சி பெற்ற நீ எடுத்து வந்து வைப்பான். தேங்க்யூ யாருக்கு? சீனிச்சு. நம்ம எதனா எடுத்து வந்து வச்சா எங்க அம்மா இதை வேறு பேர் செய்வாங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்கப்ப? நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறோம். ஒரு நாள் நீ சொல்ற இல்லையா, ஒரு நாள் அது தேங்க்ஸ்மா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கா இல்லையோ, நல்லா இருக்குமா அப்படின்னா இன்னொரு நாள் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு கறிக்கு 4-5 பேர் ரெசிபிக்கு கூப்பிடுவேன். ஒரு மலைக்கார கடைக்கு போனேன், டேய் அக்கா சூப் வைக்க போறேன், என்னென்ன சூப்ல போன எடுத்து வை அப்படின்னு. அக்கா இது போடுன்னா ஐயோ ஜாமான எடுத்து கொடுக்குறாங்க. தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்ன ஒரே ஒரு திருப்தி என்னன்னு சொன்னா, என் குடும்பத்தை நான் கட்டணும். அல்லேலூயா. என் குடும்பத்தை ஐ அம் ட்ரைங், என்னால முடிஞ்ச அளவு என் குடும்பத்தை நான் கட்டுறேன். என் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டுறேன். ஆமென். அதை நான் பெருமையா இருக்கேன், நான் சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைங்க லட்சமா கோடியா சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஆசை இல்லை. அவங்க ஒரு ஊழியத்தில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு உப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு உப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப குடும்பங்கள்ல என்னென்னத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவங்க குடும்பத்தை பாசத்தை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. பெண்களை அந்த தகப்பன்மார்ங்க எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளோ அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு இங்கிலீஷ் சபைக்கெல்லாம் போனால் பார்ப்பேன், அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லாம் எனக்கு பிடிக்காது. உண்மையாக இங்கிலீஷ் சபைக்கு நான் ஏன் போகிறதுலன்னா அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் எனக்கு பிடிக்காது. இவ்வளோ பேர் பாடு கட்டிட்டு கொண்டு பாட்டு நடத்துவாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் மனைவிகளை அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமென். மனைவி பக்கத்தில் தான் உட்காருவாங்க. நம்மளாம் வெக்கம், எப்படி வெக்கம். மனைவி தோல்ல கை போட வெக்கம். யார் வைக்க போறீங்க? அப்ப யார் கல்யாணம் பண்ண? நம்மளோட இதெல்லாம் பாருங்க, அப்படி தமிழ் சபையில கூட பாருங்க, எல்லாம் மனைவி அங்க தொங்கல் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் இந்த தொங்கல் உட்காந்துருப்பாரு. ஆனா இங்கிலீஷ் சபைக்கு போய் பாருங்க, எல்லாம் ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசைப்படுவார். பார்த்தாவே அருமையான குடும்பம். ஆக அந்த பொறுப்புல இருக்கணும்ன்றேன். ஆண்களே இந்த பொறுப்புல இது வரைக்கும் இல்லை, நான் பரவாயில்ல, இதான் நிப்பாட்டுவோம். எப்படி இதுக்கு மேல நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். என் மனைவி நான் பார்ப்பேன். சொல்லுமா, ஒரு பாசங்க வந்திருந்தாரு, இந்தியாவில இருந்து வந்திருந்தாரு. வந்து சண்டை வாங்குறாரு பாருங்க, போன் அவங்க ஒய்ஃபு கிட்ட. கொஞ்ச நேரம் வாங்க பஸ் கூட்டிட்டு போயிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். வாங்க பஸ் கூட சொல்லி கூட்டிட்டு போனேன். எங்க தம்பி வீட்டில் ஒரு கார்டன் இருக்கு, அங்கே கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும். உங்க மனைவியை விட்டு எத்தனை கடல் கடந்து வந்துட்டீங்க, இங்க வந்து இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு இப்படி கத்தி பேசுறீங்களே, பக்கத்துல இருந்தா என்ன கத்துக்கிறது? நீங்க எப்படி ஒரு பாசர் ஆடுங்க கேட்டேன். ஓன்னு அழுகுறாரு. விட்டல நானு பாஸ்டர், நான் சொல்றதை நல்லா கேளுங்க. முதலாவது உங்க குடும்பத்தை கட்டுங்க பாஸ்டர், உங்க மனைவியை நேசிங்க பாஸ்டர், அப்புறம் போய் நீங்க மத்தவங்களை நேசிங்க. சொந்த வீட்டுல சொந்த மனைவியை பார்க்க முடியல சிஸ்டர், சோஸ்டர் சிஸ்டர், சரி வருமா சொல்லுங்க? நினைக்காது, சிஸ்டரும் நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அனுபவத்துல சொல்றேன்னா அந்த பாஸ்டர் உடனே என்ன செஞ்சாரு, நான் தவறு பண்ணிட்டேன் சிஸ்டர், இனிமே நான் தவறு பண்ணிட்டேன் சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு போன் எடுத்து கொடுக்குறேன், உங்க மனைவி கிட்ட கால் பண்ணி ஐ மிஸ் யூன்னு சொல்லுங்க பாஸ்டர், ஐ மிஸ் யூன்னு சொல்லுங்க. இந்த அவர் சொன்னாரு. அவங்க அப்படி அழுதாங்க தெரியுங்களா? ஐயோ, நான் உன் கூட இருக்கும்போது உன் அருமை எனக்கு தெரியல, இவ்வளோ தூரம் வந்த பிறகு தான் எனக்கு உன் அருமை தெரியுதுன்னு சொல்லி சொன்னேன். சொல்லி கொடுத்து நடிக்க சொன்னேன். அவரு சொன்னது அவங்க மனைவி அப்படி அழுதாங்க. ஆனா அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, இது கண்டிப்பா அவர் சொந்த புத்தியில சொல்லியிருக்க மாட்டாரு. அதையும் சொன்னாங்க, கண்டிப்பா அவர் புத்தியில சொல்லியிருக்க மாட்டாருமா, எனக்கு தெரியும் நீங்க ஓட்டி இருக்கீங்க. அந்த பாச சொன்ன பாச சபை நடத்துறீங்க பாஸ்டர்,
எப்படி நம்ம உடுத்திட்டு வருவாரு? கமலாசன் மாரி உடுத்திட்டு வருவாரு. விட்டு நான் சொன்ன சட்டையெல்லாம் சாரி பிளவுஸ் மாரி போட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. நல்லா உடுத்துங்க பஸ்ஸ. மனைவியை நல்லா பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சபை அப்படி வளர்ந்துச்சு. அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. பாசமா நீங்க சொன்ன மாரி எங்க மனைவி நான் நல்லா பாக்குறேன், நல்லா உடுத்துறேன், முந்தி மாரி உடுத்தல, இப்ப நல்லா உடுத்துறேன். ஆண்டு என் சபையை ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த நேரம் கை தட்டணும், தட்டுங்க. ஆண்டோட மகிமைக்காக ஆண்டு செய்த அற்புதம். அவர் சபை அந்த அளவுக்கு. ஆனா அவர் என்னன்னா, அவர் ஒரு ஆசைப்பட்டாரு நாங்க வரணும் அங்கன்னு. அவங்க நாங்க போறதுக்குள்ள அவர் இறந்தே போயிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, எப்போ ஒரு சபை வளரும்னா, இந்த தகப்பனானவங்க கரெக்டா இருந்தாலும் குடும்பம் சரியா இருக்கும். குடும்பங்க சபைக்கு வந்தா கரெக்டா இருக்கும் சபை. ஆமே. எங்க ஆணிகளே தகப்பன் கையில தான் முதல் இருக்குது. தகப்பன் முத. நீங்களும் ஒரு முக்கியமானவங்கம்மா. நீங்களும் சாதாரணவங்க நினைக்காதீங்க. வீட்டுக்காரங்கள பேர் விட்டு கூட கூப்பிடக்கூடாது. அது எனக்கும் பிடிக்காது. எங்க அப்பா நான் பேர் விட்டு கூட கூப்பிடுவேன். பசங்க வந்தா ராமா, எங்க அப்பா பேர் ராமா கூப்பிடுவேன். அது என்னன்னு சொல்லி கூப்பிட்டு. எங்க அப்பா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் தெரியுங்களா, ரொம்ப ஃபன்னா இருப்பேன். எங்க அப்பா சொல்லுவாரு, வாழ்நாள் முழுதும் சிரிக்க சிரிக்க நம்மளுக்கு ஆயுள் கூடணும். ஆமே. முறைக்க ஆயுள் குறையணும். நம்மளுக்கு ஆயுள் கூட வேணுமா குறைவா வேணுமா? அது மட்டும் கூட வேணும். ஆனா செய்ய வேண்டியதை செய்யலன்னா கூட வராது. தாய்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். தாய்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். அவங்க செய்யற ஒவ்வொரு காரியம் தவிர. இன்னொரு காரியம் சொல்றேன், மருந்தோ மாத்திரையோ அந்த தாய்மார்களுக்கு சுகம் தராது. 100% மருந்தோ மாத்திரையோ அந்த தாய்மார்களுக்கு சுகம் தராது. ஆகிற ஒரு வார்த்தை, இப்போ எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா, மருந்து சாப்பிடுறேன், கால்படுற வேலைக்கு போயிட்டு வரேன். நம்ம தமிழ் சபையில தான் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். மணிங்க வந்து கண்டுக்கிட்டே இல்லை. ஒரு டோமே ஆமே. வரும்போது அது மேய்ச்சிட்டு வருது, போகும்போது மேய்ச்சிட்டு போகிறது. டோமேட்னா தெரியுதுங்களா என்னன்னு? அந்த வாழ்க்கை நீடிக்காதுமா, நிலைக்காது. பாருங்க, வீட்டுக்கு வந்ததுமே எப்ப வந்தீங்க, சாப்பிட்டீங்களா? ஏன் கேட்குறாங்க? நீங்க சாப்பிட்டு இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஆமே. ஆனா நம்ம அதை கேட்கறதே கிடையாதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? 1000 தடவை நம்ம கேட்கறோமே, சாப்பிட்டீங்களா. ஒரு நாள் கூட நம்மள சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த நாள் கேட்பாங்க, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிட கட்டினா என்ன. வரும்மா, எல்லாம் மனசம் தானே. இறந்து போனா இந்த சரீரம் என்ன சாப்பிடுது? நம்ம சரீரத்தை மண்ணு சாப்பிடுது. இருக்கிற கொஞ்ச நாள்ல மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை இருந்துட்டு போறது. இப்பெல்லாம் அந்த போன்ல பாருங்க, ஒரு படம் வந்தா பயமா இருக்கு தட்டுறதுக்கு. யாரு போயிட்டாங்களோ போயிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. போறதுல நம்ம ஒரு ஆளா இருந்தா மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கிளினிக்ல கூப்பிடுறான், டுவா கோசம் சத்து நம்பர், அந்த நம்பர் இல்லாத போனாங்க. ஐயோ அப்பா பசங்க மாதிரி பாலியேற்றாங்க சொல்றாங்களே, போய் எங்க உட்காந்துரும். இனிப்பு காணாம கொஞ்சம் நம்பர்ல பிங்கில அப்படின்னு நம்ம போய் உட்காந்துரும். ஆனா கூப்பிடுற நம்பர் வராது, நான் வரமாட்டேன் உட்காந்துதான் முடியுமா? ரொம்ப பசங்க உட்காந்து நம்பருவாங்க இல்ல, அப்படிதான் கேட்பாங்க. கிளினிக்ல அப்படிதான் கேட்க விடுவாங்களா? அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில விடவே மாட்டாங்க. அந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, that is your turn, you have to receive it, you have to. நீ கண்டிப்பா அந்த நேரத்துக்கு அங்க போய் தான் இருக்கிறது. கொஞ்ச நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருந்துட்டு போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துட்டு போங்க. நம்மள நம்ம பிள்ளைங்க பார்க்குது. ஆமே. நம்மள நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா சத்தம் போட்டு கூட எங்க அம்மா சத்தம் போடுறது நான் பார்த்தது இல்லை. எனக்கு கூட நாங்கள் சாட்சியா சொன்னோம். ஆனா பக்கத்துல இருக்க சண்டை நான் போய் ஆசையா பார்ப்பேன். எப்போ அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா வந்து நட்டு முதல்ல கொடுப்பாங்க. ஒரு சண்டை நடக்குது, இங்கே என்ன உங்களுக்கு வேலை? எங்க அம்மா அவ்வளோ படிக்காதவங்க தான், ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நடத்தினாங்க.
பண்ணணும்னு சொன்னா இந்த ஃபாதர்ஸ் டே என்னத்துக்கு செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்னத்துக்கு செய்யறாங்க? ஃபாதர்களை என்கரேஜ் பண்றதுக்கு தானே. ஃபாதர் எப்படி இருந்தாலும் அந்த நாள்ல ஒரு அட்லீஸ்ட் அந்த ஃபாதர்ஸ் டேக்காவது அவங்க என்கரேஜ் பண்ணணும் தானே பண்றாங்க. ஆனா அந்த ஃபாதர்ஸ் டே எவ்வளவு முக்கியம், மதர்ஸ் டே எவ்வளவு முக்கியம். ஏன் அதை மென்ஷன் பண்றாங்க? யூ மஸ்ட் நோ who are you, why are they are doing this, why they are doing this. நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணா தாயார் தினத்தில் அன்றைக்கி எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இந்த வளக்காப்புலாம் நடத்துறாங்க பாருங்க. ஏன் இப்படி வளக்காப்பு நடத்துறாங்க? வளக்காப்பு முதல் பிரசனம் என்னதான் மெய்யா பிரகாரம் ஒன்றும் 7 பிள்ளைங்க இருக்காங்க. மெய்யா சொன்னாரு 10 பிள்ளைங்க இருக்கணும், இப்போதான் 3 முடிஞ்சிருக்கணும் போதும்ன்ற இருப்பேன். ஏன் இதை சொல்றேன்னா அந்த வளக்காப்புக்காரங்களுக்கு முதல் பிரசனம் வந்து நரகம் போயிட்டு வரதான், இருந்தாலும் இருப்பாங்க போனாலும் போயிடுவாங்க. அப்போ மற்றவங்க சொல்றாங்க, ஐயோ நான் இப்படி பாடுபட்டேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், வேதனையில் இப்படி துடிச்சேன்னா அந்த பொண்ணு பயப்படுமா. ஒரு சிலர் அது முதல் பிரசவத்தில் இறந்துடுறாங்கன்னு அந்த பிள்ளைங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, முந்திலாம் ஆப்ரேஷன் கிடையாதுல்ல, போனா ஒன்று இறப்பு இல்லை பிறப்பு, அப்படிதானே. அந்த மாதிரி பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வளகாப்பெல்லாம் செய்து எல்லாத்தையும் சந்தோஷம். நான் சொல்லுங்க, பெண்களுக்கு படிப்படியா இருக்குது. வயசுக்கு வந்துட்டா ஒரு பேர், கல்யாணத்துக்கு ஒரு பேர், ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒரு பேர், அப்புறம் பேரக்கூட பிறந்தா ஒரு பேர், பாட்டி தாத்தான்னு பேர் வருது. ஆனா ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பேர் தான். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியாதா? மாப்பிள்ளை. ஒரே ஒரு பேர் தான் ஆம்பளைங்களுக்கு, மாப்பிள்ளை. அவங்க ஆள் பூரா மாப்பிள்ளை. ஆமா, மாப்பிள்ளை எங்க வர்றாரு? ஒரு மலையரசி என்ன கேட்டா கூட வேலை செய்வது, கிருஷ்ணா ஹஸ்பண்ட் என்ன கூப்பிடணும்? மாப்பிள்ளை என்ன அரிணி செய்ய பாலிடுமா? மாப்பிள்ளை மத்தின்றான். என்ன பண்ணாலும் தெரியல, மாப்பிள்ளை மத்தின்றான். அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாரு? நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வர சொன்னேன், வீட்டிலே சொல்றாரா, பாஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து சிகரெட்டை வாய வச்சு அங்கேயே ஒரு சாவடிச்சு ரொம்ப ஞானமானவங்க. வேற என்னெல்லாம் பாருங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஏங்க நம்ம தமிழ் எடுத்து இப்படி ஒய் 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 சொல்லுங்க பார்க்கலாம். கூச்சம், வெக்கம். ஆனால் வீட்டு உள்ளுக்கு வாய் காது வரைக்கும் கிள்ளும். பார்த்துருக்கீங்களா? வீட்டு உள்ளுக்கு அந்த அந்த வேஷம் நினைக்காது. அமே நீ வீட்டில் ஒரு மாதிரி வெளியே போய் ஒரு மாதிரி இருந்தா நினைக்காது. நல்லவங்க இருக்காங்க, நல்ல தகப்பனுங்க இருக்காங்க. பாஸ்டர் சொல்வாரு, எவ்வளோ பேருக்கு நம்மளாம் செலவு பண்ணி என்னமோ செஞ்சோம், ஆனால் நம்ம குடும்பத்துக்குன்னு ஆண்டு டோனியும் கவிதாவையும் கொடுத்துருக்குறாரு. ஒரு கரவை கொடுப்போமா? ரொம்ப பாஸ்டர் மேலே டானிக்கு ரொம்ப பாசம். சொல்லுவாங்க, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால தான் பாஸ்டர் ஏசினாலும் பேசினாலும் முடியாது. அவர் வந்து எனக்கு தெரியும், அது என்ன நேரத்தில் ஏசுவார்னு எனக்கு தெரியும். ஆள் பார்க்க தான் இப்படி உண்மனு சர்ச்சு காரியத்தில் எத்தனா ஒரு காரணா போச்சு. லேட்டாக வந்துட்டாலும் பிள்ளை ரொம்ப தோல் வந்து வருவான். மணி என்ன மணி என்ன இவருக்கு பார்க்க தெரியாது. என்ன கேட்பாரு, மணி என்ன அப்படின்னா அழகான. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு சபைக்கு விசுவாசிங்க விசுவாசமா இருப்பாங்க, ஒரு ஒரு சபைக்கு விசுவாசிங்க விசுவாசியா இருப்பாங்க, பயங்கரமானவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் எந்த குடும்பத்தை பார்க்குறாரு? விசுவாசியா விசுவாசியா? விசுவாசி. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்களுக்கு நீங்கள் என்ன செய்தால் நான் சொல்கிறேன், ட்ரிப்பெல்லாம் போய் கிடைக்கும். ஒரு நாள் காணிக்க எடுக்கும்போது சொன்னேன், ஆண்டவர் காணிக்க போடுறதுல நீங்கள் விசுவாசமாக போட்டு பாருங்கம்மா, ஒரு ட்ரிப்பெல்லாம் கொடுத்துருவாருங்க. நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அந்த பிள்ளை 5 வெள்ளி எடுத்துட்டு போய், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அக்கா சொன்ன மாரி எனக்கு இந்த காசை ட்ரிப்பிள் ஆக்கி கொடுங்க அந்த ரேட்டில் பயிரை போடுச்சான். மறுநாள் சாட்சி வருது, என்னன்னு, ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், எனக்கு நம்பர் அடிச்சுச்சாண்டி, 1500 நம்பர் அடிச்சுச்சாண்டி, வீட்டு கடைலாம் கட்டிட்டேன், மோட்டர் கடைலாம் கட்டினேன். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவங்க இருக்காங்க சபைக்கு, எல்லா சபைக்கும் ஒரு நல்ல குடும்பம் இருக்கும். சபைக்கு எல்லாத்துலேயும் குடும்பம் நிற்கும். இப்போ நீலாய் சபை எடுத்துக்கிட்டாவே எனக்கு வந்து காராய் சபை பேர் தான் நான் நினைப்பேன். அந்த நல்ல குணம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னா, ஃபாதர்ஸுங்க தயவு செய்து மாதர்ஸுங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்லையா? மாதர்ஸுங்களை பாசமாக பாருங்க.
ஒரு தடவை மனைவி இல்லை, ஒரு தடவை தகப்பன் இல்லைன்னா மிஸ் பண்ணது தான். ஆமே, பண்ணது தான், போனது தான். அதுக்கு பிற்பாடு இப்படி அடித்தாலும் வராது, வேகமாக அடித்தாலும் வராது. அப்போ இருக்கிற பக்கத்தில் இருக்கும்போது we must learn how to respect the wife. ஒய்ஃபும் ஹஸ்பண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். எனக்கு நீங்கள் டைம் குறவை கொடுத்துருக்காங்க, அதனால் நான் குறைச்சியாக பேசிக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபாதர்ஸ் டே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதர்ஸ் டேயாக இருக்கும். வீட்டுக்கு போனோன்னே ஃபாதர்லாம் கண்டிப்பாக மதர்ஸுங்களை ரொம்ப நேசித்து என்ன செய்வாங்க. மே ஐயா செய்யணும், போனேன் செய்யணும், மதர்ஸில் சனியனை பேய அப்படிலாம் பேசக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் ரொம்ப பேர் மனைவிகளை பிசாசை சனியை அது அப்படி போவோம், அந்த வழியாக வேற வீட்டுக்கு போவோம். ஐயோ என்னை யாரும் கூப்பிட்றாங்கன்னு இந்த வீட்டுக்கு முடியாது. அதெல்லாம் வேணாங்க, நல்லா பாசமாக பாருங்க. இப்போ ரொம்ப வேணாம், பாசம் என்ன கூப்பிட்டு வரீங்களான்னு நினைக்கிறீங்க? என்ன நீ கூப்பிட்டு நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டாரு சொல்லுங்க. டோனி கரெக்டாக தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அழகாக கொடுங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. என் பேர் கிறிஸ்டினான்னு கூப்பிடுங்க. எது எப்படி பண்ணாலும் ஒய்ஃப் இஸ் யோர் மனைவி வந்து விலாயலமா. விலாயலம் எப்படி இருக்கும்? வளவா இருக்கும். அவங்கள நிமித்தணும்னு நினைக்காது. இல்லையா? பெரிய மறுபடியும் என் வேலை வேலை எலும்பு அதெல்லாம் இல்லை. அந்த எலும்பு நிமிரவே எழுதா, அந்த எலும்பே வலவு எலும்பு நிமிர வச்சா வச்சிருந்தான். ஆனா மனைவிக்கு என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா, இன்னைக்கு சரியா இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு அது சரியா. அமே அமே யூ லைக் இட்? எஸ் அமேன் சொல்லுமா. ஃபாதர்ஸ்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க. எஸ், இந்த ஈகோலாம் தூக்கி வீசிட்டே குடும்பத்தை கட்டுறதுக்கு பழகும். அமே அப்படியே எழுந்திருப்போமா? ஒரு பாடல் ஒன்று எடுக்க போறேன். தேவா வாசிக்கிறது கொஞ்சம் குருவனுடைய இருக்கீங்களா?